இது வந்து இதே மாதிரி நமக்கு 4 நோட்டு கொடுத்தாங்க. மொத்தம் மகளின் மோனே இருக்கு நண்பா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் இருக்குது. அப்புறம் டெச்சி தானே, இது டெச்சி வச்சு தான் நண்பா. ஒன்று மட்டும் மாற்றியாச்சு. 9 கிராமு 345 தினாரு. வணக்கம் திரிவேந்தர், குட் மார்னிங் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகிட்டுங்க. திரும்பி நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு வந்து இப்போ 2 சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபை ரீச் பண்ணிட்டு நண்பா. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நண்பா. ஓகே, நன்றி. அப்புறம் இன்னொரு சின்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி எல்லோரும் கத்தார் போகிறாங்க. நம்ம GMC காரில் ஃபேமிலி எல்லாருமே போகிறாங்க. இன்றைக்கி டேட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 செவ்வாய்க்கிழமை. எல்லாம் எதுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேடத்தோட தங்கச்சி அக்காவான்னு தெரில, அவங்க வந்து கத்தாரில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போயிருக்கு. அதனால் இன்றைக்கி போயிட்டாங்கன்னா வேலைக்கிழமை நைட்டு இல்லை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் நம்ம வருவாங்க. இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா நம்மளோட டே தான். நம்ம வந்து நம்ம பிடிச்சதை செஞ்சுக்க வேண்டியது தான். இந்த எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ரிடே நம்மளோட டே ரொட்டீனை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படியும் நமக்கு வேலை இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ அன்னைக்கு வந்து நான் வேலை இல்லாதப்போ என்ன மாதிரி நான் என்னோடய டே எப்படி போகும் அதே தான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்கு தான் நண்பா இந்த வீடியோ, வேற ஒன்றும் கிடையாது. பாய் கேசா அச்சா अच्छा भाई पूछो। तुम एक दिन वीडियो में आया ना, कमेंट में पूछा ये आदमी तुम कैसा अच्छा पूछा, तुम बात करो। हाँ भाई, तुम एक टाइम वीडियो में आया ना, कमेंट में पूछा ये आदमी कैसा अच्छा, तुम अच्छा तमिल बात करके बोला कमेंट में, तुम बात करो। मैं तमिल है भैया, अयो अप्पा मालूम नहीं जी, थोड़ा तुम बात किया ना, कैसा मालूम, थोड़ा तमिल बात किया ना, ये आदमी अच्छा बात करके बोला आदमी, बोला बात कर, अच्छा कैसा अच्छा पूछा, कैसा है भाई, अच्छा इंदला शुभम पिल्लेला, ஓகே ஓகே நண்பா. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ டீ கடையில் தான் உட்காந்துருக்கேன். போயிட்டு நம்ம புதுக்காரை போயிட்டு வண்டியை தொடச்சி விட்டு பெட்ரோலாம் ஃபுல் பண்ணுவோம். ஓகே நண்பா, ஓகே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேடத்தில் உள்ளுக்கு அழைச்சிட்டு போனேன்னா மேடை எதுக்கும் போல், அதாவது 200 தினம் காசு கொடுத்துருக்காங்க. போயிட்டு அது மாற்றுறதுக்கு போனாங்க. அங்கே ஏதோ சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலன்ட்டு போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஒரு காப்பியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வண்டி உடனே வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 தினார் இருக்குது. இதை போயிட்டு நம்ம இப்போ கத்தார் ரியல் தானே, கட்டார் ரியல் மேடம் தான் சொன்னாங்க, நீங்கள் கத்தார் ரியல் தான் சொன்னாங்க. போயிட்டு மாற்றோம். இப்போ 200 போயிட்டு நம்ம இதை மாற்றினா எவ்வளோ வருது, அதுமாரி சார்ஜ் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். நான் வந்து ஊருக்கு பணம் அனுப்புவேன் பார்த்தீங்களா, அதே பேங்க்கில் தான் போய் மாற்ற போகிறேன். அங்கே இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா டவுனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த பேங்க்கில் போய்ட்டு அனுப்ப போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. எல்லாமே இந்த பிரான்ச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் யூனியனில் சேர்ந்ததான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலப்படம் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. NAFEX ஓகே நண்பா. இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே பணம் அனுப்புவேன். எப்போதும் பேங்க்கே வர மாட்டேன். எப்போதும் பார்த்தீங்கன்னா நான் ஆதார் கார்டு இந்த ஆப் வந்து நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் நண்பா. எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேயே வந்து டேரெக்டாக அனுப்பி விட்ருவோம். 1 தினார் 1 ரூபா. ஆமாம், இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 தினார் 1 ரூபா தான் நான் எப்போதுமே அனுப்புவேன். நேராக வந்தாலும் அதே காசு தான், ஃபோனில் அனுப்பலாம் அதே காசு தான். ஏன்னா நம்ம நேராக அனுப்பணும்னா நம்ம அதுக்காக அடிக்கடி வரணும். ஃபோனுன்னா நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் சம்பளம் போட்டாங்கன்னா அனுப்பி விட்டுடலாம். ஓகேன்பா. இதை பாருங்கள், க்ரௌடாக இருக்குது. என்னன்னு தெரியல, 2 பேர் தான் இருக்காங்க. வரட்டும். ஓகேன்பா. நமக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. திஸ் ஒன் கத்தார் ரியால் சேஞ்ச், கத்தார் ரியால் 200 BD. This one check the you want Qatar or you want to send to Qatar? No, change, money change. So you mean 2000 Qatar? Hey, no, this one check how many go 200 take charge. Exchange money no charge. No charge. Okay, free. Okay, நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம இருங்க. 200 guys. So make it 2000 Qatar, huh? Okay. You add 7 dinar more. 7 dinar? Yeah. Because Qatar all 500, no change. Okay, tell madam. ஓகே, நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம காசு மாற்றியாச்சு. என்ன ஒரு குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேடம் வந்து நம்மக்கிட்ட 200 தினார் கொடுத்தாங்களா, 200 தினார் மாற்ற முடியாது, இன்னும் ஒரு 7 தினார் கொடுத்தா தான் அப்படியே ரவுண்டாக கொடுப்போம் அப்படின்ட்டாங்க, சில்லறை கிடையாது அப்படின்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரில, நம்ம 500 ரியால், இது என்னன்னு தெரில. இந்த பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இதே மாதிரி நமக்கு 4 நோட்டு கொடுத்தாங்க. மொத்தம் இப்போ 2000 ரியாலா என்னன்னு தெரில, கொடுத்ததுக்கு மாற்றிடுவேன்ட்டேன். பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு நண்பா. போயிட்டு இப்போ மேடத்திட்ட கொண்டு கொடுக்க வேண்டியதான்ற பொண்ணுங்கள்ட்ட, அந்த பொண்ணுகிட்ட பேசுனாவே என்னன்னு தெரில, தடுமாறுது நண்பா. சரி வாங்க பார்ப்போம்.
நண்பா, பழைய காலத்து ஜேம்ஸ் வண்டியை பாருங்கள், பெயிண்டிங்லாம் அடித்து பொம்மை கார் மாதிரி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல, ஒரு கலராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கு நண்பா, சூப்பராக இருக்குது கலரு. இந்த மாதிரி கார்லாம் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசையாக இருக்குங்க. செம்மையாக ஓட்டிட்டு போகிறோம், ஜாமையாக ஓட்டிட்டு போகிறோம். நம்ம கிளம்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமா வளர்க்குற சோப்பு நண்பா, சாப்புன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே என்ன பண்ணுறோம், இந்த பாஞ்சில் வந்து அப்படியே இந்த மாதிரி வச்சு இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே இப்படி பண்ணதுக்கப்புறம் வண்டி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படியே தேய்ச்சி விடணும். ஃப்ரெண்டெல்லாம் தேய்ச்சி விட்டேன் பாருங்கள், எப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. இது எதுக்காக தேய்க்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த பூச்சி அடிக்கும், பூச்சி அடித்தா வண்டி வந்து அப்படியே கலர் மாறி போயிடும், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது நண்பா. அதுக்காக தான் சைட்லாம் தேவையில்லை, பட் ஆனால் அந்த முன்னாடி பக்கம்லாம் அப்படியே தேவை. பாருங்கள், அப்படியே வச்சு முடிச்சுட்டேன், அவ்வளோதான் நண்பா. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். இதை பாருங்க நண்பா, மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிட்டுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் இது பசங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பி விட்டாச்சு. என்னங்க நல்லா கிளியராக இருக்குல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து லைட் எரியுது, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சு. நம்ம வந்து அந்த முன்னாடி இந்த ஸ்ப்ரேலாம் அந்த பாஞ்சு பேர் தடவி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து ஊருக்கு போகிறான் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து சவுள் கேட்டாருங்க, 2 சவுள் கேட்டார். சரி, நம்ம இதை மாதிரி நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நான் அந்த நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நான் பிளான் போட்டேன். ஆனால் அவன் ஊருக்கு போகிறான் அப்படிங்கும்போது இந்த டயத்தை பயன்படுத்தி நம்ம அவனுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஊருக்கு போகிறான். அதனால் அப்புறம் அந்த டயத்தில் அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம போகிறதுலாம் முடியாது. அதனால் இந்த டயத்தை வந்து அவனுக்கு பொருள் வாங்கி கொடுத்து ஒரு 3 நாள் 2 நாளில் அவனோட பிரச்சனையை வந்து முடிச்சிடும். வாங்க போயிட்டு சவுள் பார்ப்போம், எவ்வளோன்னு தெரியல, என்ன கதைன்ட்டு தெரியல நண்பா. ஓகே, வாங்க போயிட்டு பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 வாங்கியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வாங்க போகிறோம். ஓகே நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ளது மட்டும் எம்டியாக கிடைக்கிறது கிடையாதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 தினார் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆல்ரெடி வேறு கேட்டேன், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தது. இப்போ அண்ணன் ரூமுக்கு நான் கேரேஜுக்கு போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மனாமா போகிறேன். எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்லலையே. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வாங்கினேன் ஆன்லைனில், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. அது போயிட்டு மனாமாவில் போயிட்டு மாற்றணும். அப்படியே அவனோட கேரேஜுக்கு போயிட்டு மிஷினை போட்டு கட் பண்ணி விட்டுரும். ஏன்னா இப்படியே நம்ம காருக்குள்ள வந்து கட்ட முடியாதுல்ல. ஓகேன்பா, இருங்க எவ்வளோ பில்லு வருதுன்ட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பாருங்க, நானே 2த்தையும் பிரிச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு கலரில் 1 வாங்கியிருக்கேன். 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 தினார், 2 மொத்தம் 4 தினார். என்னது ஈஸி தான் நண்பா, ஸ்க்ரூ போட்டிருந்தாங்க, ஸ்க்ரூ புட்டிங்கிட்டு ஒரு தட்டினா ஈஸியாக ஓடியாந்துட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணா ரூமுக்கு வந்தாச்சு. ஏய் மகாலிகித்து மோனே சேட்டா, உனக்கு அவன் லேபரா இல்லை அவனுக்கு நீ லேபரா? உனக்கு தான் அவன் லேபரு. காலை தொட்டு கும்பிட்றா, காலை தொட்டு கும்பிட்றா. என்னத்தான் பண்ணுறது உன்னெல்லாம், என்ன பண்ணுறீங்க? ரொம்ப ஒரு வேலையும் இல்லை, சும்மா 2 பேரும் பாருங்கள் லைட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? என்ன வேலை பார்க்குற? என்ன வேலை? என்னாச்சு? இது என்ன சோலார் லைட்டா, என்ன லைட்டு? கீழே விடா, இங்கே கேமரா தெரியாது. இப்போ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவனுக்கு என்னடா கை செயின் அறுந்து போயிட்டா? அது கை செயின் அறுந்து போயிட்டு நண்பா. அந்த கை செயின் வந்து ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் லவ்வர் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தது. அந்த லவ்வர் அதுக்கு வாங்கி கொடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறுந்து போயிட்டு இப்போ ஊருக்கு வேற போகிறான்னா அவன் ஆள் வந்து கையில் அப்புறம் இல்லாத பார்த்துச்சுன்னா அவன் ஆள் வந்து கோச்சிக்கும், இல்லைன்னா இது ரிஜெக்ட், அதாவது லவ் வந்து கேன்சல் ஆகிடும். அதனால் பயந்துக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி போட போகிறோம் மனாமா, வேறு எதுக்கும் போட நண்பா. அங்கே பாருங்க, கொக்கி, ஆமாம் கொக்கி தாங்க நண்பா போடுற போடாமா, நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பயம். இந்த பாருங்க, W40 போட்டு ஊற போட்டிருக்கான். W40 போட்டு ஊற போட்டோம்னா இங்கே பாருங்க, ஊற போட்டோம்னா அந்த பலன் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது நண்பா. வண்டியை பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியாச்சு. சேட்டா அவங்க கூட பார்த்து கூப்பிட்டு வந்துட்டேன். அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நிறைய மாறி ஒன்றுக்கு இங்கே வந்து ரொம்ப காலங்கட்டங்கள் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறி போயிட்டு. இங்கே பாருங்கள், ரொம்ப மாறி போயிட்டு நண்பா. நான்லாம் இருந்தப்போ இந்த இடத்துலலாம் அவ்வளோ வண்டி போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னன்னு தெரில, வண்டி ஏன் உள்ளே விடலை என்ன? ஆமாம் பாருங்கள், ஃபுல்லாக கட்டிட்டாங்க பாருங்கள்.
இங்கெல்லாம் அவ்வளோ வண்டி போட்டுருந்தோம், இதெல்லாம் ஃபுல்லாக இப்போ கட்டை கட்டிட்டாங்க. மனாமா பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் நண்பா, இதான் நண்பா மனாமா சிட்டி பஸ் ஸ்டாண்டு. ஓகே, இவங்க 2 பேரும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சட்டை இது? சட்டையை ஆளையும் பாரு. ஆமாம் நண்பா. நண்பா இந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆள் வாங்கி கொடுத்தது அவனுக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அவன் லவ்வர் வாங்கி கொடுத்த சட்டை போட்டு அவனை கிழிச்சு வச்சுருக்கான். பரிசு வாங்கிக்கிறியா? பரிசு வச்சிருக்கேண்ணா. இங்கே எங்கடி காசு வச்சிருக்க? பரிசு வாங்க போகிற? காசு வச்சிருக்கியா பரிசு வாங்க? ஆஹா, பரிசு வாங்குவேன். பரிசு வாங்கி காசு வைக்கிறதுக்கு காசு வச்சிருக்கியா? வால் ஃபோட்டோக்காக உனக்கு பரிசு வேணும். இப்போ இறங்கிட்டுண்டா சேட்டா. வர சேட்டா காணா போயிடாதா, அப்புறம் தேட முடியாது மனாமல பக்ரீன்ல. சேட்டா பார்த்து வா, கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட போறானா? 5 தினார் 3 தினார்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடணும். அப்புறம் என்ன பண்ற? வாங்க வேகமா வாங்கடா. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது கையில் பேப்பர் கொடுத்து அப்படி எப்படிம்பாங்க நண்பா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையை தேடி வந்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் தான் நண்பா. ஆன்லைனில் வந்து 2 வாட்ச் வாங்கினா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, ஒன்று வந்து ஒர்க் ஆகலை. இவன் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினா வந்து வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ மாற்றணும் அப்படின்னா நேராக கொடுத்தா தான் மாற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நண்பா இப்போ நேரில் வந்திருக்கோம். சேட்டா நமஸ்காரம். என்னமோ பண்ணுறான், பேசுகிறா. வாட்ச் ரிட்டர்ன் ஃபோன்லாம் இருக்குங்களா? யூடியூப் ஓகே இருங்க நண்பா. நான் அந்த வாட்ச் வந்து பார்த்துட்டு வர. இந்த வாட்ச் தான் வாங்கினா. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க் ஆனிச்சு, ஒன்று ஒர்க் ஆகலை. அதனால தான் சரி வேறு ஏதாவது நல்லதாக மாற்றலான்ட்டு தான் வந்தோம். இருங்க ஒன்று ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ண ஒர்க் ஆகலையாது. இதே ஓப்பன் பண்ணல. டெலிவரி இல்லை. அது இது டிஸ்பிளேவா என்னது? நார்மல் முல்லா டிஸ்பிளேவா அது? இருங்க நண்பா, வேறு பார்த்துட்டு வரேன் நண்பா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சை மாற்றி முடிச்சாச்சு. 2 வாட்சு வாங்கினா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து மேலே தூக்கிட்டு வந்துட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் வாங்கியிருக்காங்க. பேர் அது ஓப்பன் காமி. பாக்ஸை மட்டும் காமி. அப்படியே ஓப்பன் பண்ணு. இங்கே வருங்க நண்பா, ஓப்பன் பண்ணு. வருங்க அதிலே இருக்கு நண்பா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் இருக்குது. அப்புறம் டச்சு தானே, இது டச்சு வச்சு தான் நண்பா. ஒன்று மட்டும் மாற்றியாச்சு, மீதி வந்து சரி அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டாச்சு நண்பா. இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் அறுந்து பண்ணிச்சு பார்த்தீங்களா? ஆமாம், பையில் தான் வச்சுருக்கேன். இந்த செயினுக்கு போயிட்டு கொக்கி போட போகணும். வண்டி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். வாங்க போகும். பஜார் உள்ள போடா. எங்கடா? இதில் வா, இதில் போ. சேட்டா என்ன போதிலே இருக்கு? இதுலலாம் இந்த பஜார் கடையெல்லாம் உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு போகலாம். இந்த வரும், நாங்கள் வாட்சை இந்த கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி தான் நம்ம இந்த மாரி கடையில் பஜாரில் எங்கே நடந்து போனாலும் சரி தான், இங்கே வா அங்கே வான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் யாரும் ஒன்றும் ஃப்ரீயெல்லாம் தர மாட்டாங்க, காசு கொடுத்தா தான் கொடுப்பேன். சிரிப்பாக இருக்கீங்க 2 பேரும் என்ன பார்த்தா. இதோட ஜாமான் வாங்கியிருக்கோம் உனக்கு திருமணச்சி இல்லையா? நண்பா இப்போ இந்த கடை தான் நண்பா இப்போ தேடிக்கிட்டு போகிறோம். இந்த ரூட்டில் ஏன் காரு வருது? என்ன ஏன் காரு வருது? பிளாக் பண்ணுங்க. இதெல்லாம் கார் வரதுக்கு அலோடு கிடையாது நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயில் இருக்குங்களா? கிருஷ்ணன் கோயில் போனால் அங்கே இருக்குது. கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நகை, அப்புறம் இந்த சில்வரு, இந்த கொலுசு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே தான் நண்பா இருக்குது. இதில் தானே போகணும். இதாண்டா, இங்கே வாடா, இங்கேண்டா. நண்பா கரெக்டாக நம்ம தேடி வந்தாச்சு நண்பா. கோயில் இங்கே இருக்க, இங்கே வா. கோயில் இதுலேயே இல்லை, லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. நான் ஞாபகம் இல்லை கரெக்டாக இந்த இடம். வா பார்ப்போம், இதில் போய் பார்த்துப்போம் நண்பா. நகைலாம் இங்கே இருக்குது. நகையை திருடிட்டு போயிடுமா? சரி வா, அதில் அந்த லெஃப்ட் இருக்கு, அதில் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. வாடா பார்த்துக்கலாம். கண்டுபிடிச்சிட்டேண்ணா? இங்கேயா?
ஓகேன்பா, இது ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்காங்க. உள்ளே போசுமா, இந்தா கொடு. மலையாளியா? சேட்டா இது கொக்கி போடணும் முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. செயினை பார்த்தீங்கன்னா அதாவது அப்புறம்னா என்னடா கொக்கி போடுறதுக்கு கொடுத்தாச்சு, செயினை வந்து அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு. தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கணுமா, கோல்டு செயின். ஊருக்கு அவன் ஆளுக போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணணுமா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை போய் பார்க்குறான். 9 கிராம் எவ்வளோ? 45 தானே? 9 கிராமு 345 தினாரு. ஒரு தினாரு 125 ரூபானா கணக்கு பண்ணிங்க. நம்ம ஊர்லலாம் வந்து 8 கிராம் ஒரு பவுனு. நம்ம ஊரில் 8 கிராம் ஒரு பவுன் தானே? 10 கிராம். ஆமாம் நண்பா, நம்ம ஊரில் வந்து 8 கிராம் ஒரு பவுனு, இங்கே வந்து 10 கிராம் தான் ஒரு பவுனு. ஷப்பா 9 கிராமு 345 தினாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலுசுலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். திரும்பி போய் வீட்டுக்கு போகிறோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம நாளைக்கு தான் திரும்பி நம்ம வரணும். வந்துட்டு தான் கொஞ்சம் பைசாலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு தான் நண்பா நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கணும். ஓகே வாங்க அப்படியே வண்டிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ண நண்பா. ஓகே வாங்க போவோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிட்டு நண்பா. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மணாமலேருந்து வண்டி எடுக்க போயிட்டுருக்கேன் நண்பா. அதாவது வாட்சி லைட்டு வாங்கிட்டோம். ஒரு 31 தினாரில் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் சீப்பானா அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா காசுலாம் கிடையாது நண்பா, உங்களுக்கே தெரியும் வேறு நிலமையில் போயிட்டுருக்கு டிமாண்டாக. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நண்பா வாங்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இவனை கொண்டு இவங்க 2 பேரையும் அவங்க ரூமில் விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் நம்ம வீட்டுக்கு போக போகிறேன். வண்டி என்ன வண்டி கேட்குறதா? ரெண்டுமே கேட்குறான்னு தெரியல. சரி ஓகே நண்பா, அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வண்டி வீட்டில் விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போண்டி தான் நாளைக்கு நம்ம சந்திப்போம் நண்பா. ஓகே டாட்டா பை பை. டாட்டா பை பை சார். பை பை. ஓகே நண்பா. ஓகே